ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ இன்னைக்கு எங்களுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்போ கடந்த 2 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஹாஸ்பிட்டல் 210 பெட்டட் மருத்துவமனையாக 210 பெட்டட் படுக்கை அறைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக இங்கே இயங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் கார்டியாலஜி மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பெஷாலிட்டியும் நாங்கள் இங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ரொம்ப மிக முக்கியமானது அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் நலம் சார்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் அனைத்து விதமான லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகளும், அது மட்டும் இல்லாமல் ஐவிஎஃப் சென்டர், வசந்தா ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சென்டர். அதில் டாக்டர் வித்யாலட்சுமின்னு ஒரு ரொம்ப அருமையான டாக்டர் அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதோட குழந்தையில்லா தம்பதியினர்கள் நிறைய ஒரு மாதத்துக்கு ஒரு 20லேருந்து 30 தம்பதிகள் இங்கே குழந்தை பேர் அடைகிறாங்க. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நலம் சார்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும், இப்போ பிசிஓடின்னு சொல்லுவோம், இல்லை கர்ப்பப்பை கோளாறுகளாக இருக்கலாம், அல்லது மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை, அதனுடைய கருமுட்டை உற்பத்தி இருக்கிற இடம், அது மட்டும் இல்லாமல் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட வியாதிகள், மாதவிடாய் கோளாறுகள், அதே மாதிரி மெனோபாசல் ஸ்டேஜில் வரக்கூடிய பிரச்சனைகள், போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜ், ப்ரீ மெனோபாசல் ஸ்டேஜில் வரக்கூடிய வியாதிகள், கட்டிகள் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அருமையான டீம் மூலிமா பார்த்திங்கன்னா அனைத்து விதமான லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி கைனக் சர்ஜரிஸும் இங்கே நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பொது அறுவை சிகிச்சை ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வித் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோட டாக்டர் மருதுராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய பொது அறுவை சிகிச்சை நிபுணர் ஜெனரல் சர்ஜன், அவர் ஃபேண்டாஸ்டிக். அவர் ரொம்ப நல்லா சர்ஜரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா பித்தப்பை ரிமூவல் பண்ணுறது, பித்தப்பையில் நிறைய பேர்த்துக்கு கற்கள் இருக்கும், அது செரிமான கோளாறுகள் இருக்கலாம், கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதே மாதிரி ஹார்ட் பர்ன் சொல்லுவோம், ஜிஆர்டின்னு சொல்லுவோம், ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு தேவையான எண்டாஸ்கோப்பி இங்கே நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இருக்கும், ஒரு சிலருக்கு தொப்புள் சுற்றி வீக்கம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 அந்த வலது இங்குயினல் ஹெர்னியான்னு சொல்லுவோம், இடது பக்கம் பார்த்திங்கன்னா குடல் இறங்கியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடல் இறக்கம், எங்கெல்லாம் உங்களுக்கு குடல் இறக்கம் வந்துச்சுனாலும் அந்த ஹெர்னியா லேப்ரோஸ்கோபிக் மூலிமா டே கேர் சர்ஜரியாகவே நீங்கள் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது இல்லாமல் ப்ராக்டாலஜின்னு சொல்லக்கூடியது, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பைல்ஸ் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த பைல்ஸ்னால ஃபிஸ்டுலாஸ் வரலாம். அதே மாதிரி ஃபிஷர், நம்ம ஆசனவாய் பகுதியில் வெடிப்புகள், புண்கள், உள்புண்கள், உள்மூலம், வெளிமூலம், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டே கேர்லேயே அழகாக லேசர் சர்ஜரிஸ் மூலிமா நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அது இல்லாமல் காமனாக அப்பெண்டிக்ஸு அல்லது உங்களுக்கு குடலில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கான சர்ஜரிஸு, கட்டிகள் வரலாம். டயபெட்டிஸ்னால் நிறைய கால்களில் கைகளில் புண்கள் ஏற்பட்டு அது ஆறாத புண்ணு இருக்கலாம். அதையெல்லாம் அழகாக நாங்கள் இங்கே சரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் இங்கே நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முதன்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் இங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து போயிட்டுருக்குது. மூட்டு மாற்றுறது அல்லது ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு எலும்பு உடஞ்சிருக்கலாம், எந்த விதமான ஃப்ராக்சராக இருந்தாலும், அல்லது லிகமெண்ட்ஸில் ப்ராப்ளம், லிகமெண்ட் டேர் இருக்கும், வயதானவங்களுக்கு மூட்டு மாற்ற வேண்டியது இருக்கும், ஹிப் ஜாயிண்ட் மாற்றிக்கலாம், அனைத்து விதமான எலும்பு மூட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு இங்கே அறுவை சிகிச்சைகள் அட்வான்ஸ்டு சர்ஜரிஸ் எல்லாமே இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் இஎன்டி டிபார்ட்மெண்ட், அதாவது காது மூக்கு தொண்டை அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கும் எங்ககிட்ட இங்கே ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லா சர்ஜரிஸும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான சர்ஜரிகளும் எங்களுடைய பிஜிஎஸ் மருத்துவமனையில் நீங்கள் எடுத்து பயன்பெறலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நலம் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அவங்களுக்கு வேக்சினேட் பண்ணுறதுலேருந்து வேக்சினேஷன், ஒரு பச்சிளங்குழந்தைகள்லேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் அனைத்து விதமான சிகிச்சைகள் அல்லது குழந்தைகளுக்கு வரக்கூடிய
ஒரு சில சர்ஜரிஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பீடியாட்ரிக் சர்ஜன்ஸே எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பெஸ்ட் சர்ஜரிஸ் பீடியாட் குழந்தைகளுக்கு வந்து ஒரு அருமையான கேர் இங்கே வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல சர்ஜரி, நீங்கள் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களுடைய பிஜிஎஸ் மருத்துவமனையினுடைய பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் மூலிமா நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது, இதெல்லாம் இல்லாமல் பொது மருத்துவம் ஜென்ரல் மெடிசன்லையும் பார்த்தீங்கன்னா எனி டிசீஸ் நீங்கள் வந்து தாராளமாக பிஜிஎஸ் மருத்துவமனை வந்து நீங்கள் அணுகலாம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ்ல வந்து டயபெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு உங்களுடைய அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்துச்சு, அல்லது சர்க்கரை வியாதிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து என்ன மருந்து எடுத்துக்கணும், அல்லது இந்த மருந்து உங்களுக்கு எங்கேயுமே போய் உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலே பண்ண முடியல, அல்லது சர்க்கரை வியாதியினால் உங்களுக்கு பாதை எரிச்சல் வந்துருச்சு, அல்லது கிட்னியில் ஒரு தொந்தரவு வந்துருச்சு, அல்லது கண்ணில் கோளாறுகள் இருக்குது, அல்லது பாதங்களில் வந்து ஆறாத புண்கள் ரொம்ப நாளாக ஆறல. ஸோ தாராளமாக எங்களுடைய பிஜிஎஸ் மருத்துவமனையோட டயபெட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அணுகலாம். இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் த கிளாக் அப்படின்னா 24/7 எங்களுடைய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே ரன் ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு வாமிட்டிங்கு, அல்லது கிட்னியில் ஸ்டோனு, என்ன எமர்ஜென்சி உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து இங்கே வரலாம். ஆல்மோஸ்ட் 30 பெட்டட் ஐசியூ அண்டு சிசியூ, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தாலும் எமர்ஜென்சியில் நீங்கள் இங்கே வரலாம். கார்டியாக் ஐசியூ தனியாக இருக்குது. காமனாக உங்களுக்கு ஒரு முடியாமல் போகுது, அதுக்கு ஜென்ரல் ஐசியூ தனியாக இருக்குது. அங்கே ஃபிசிஷியன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் வந்து ரவுண்ட் த கிளாக் இங்கே வந்து இருக்கிறாங்க. தாராளமாக நீங்கள் எனி டைம் எங்களுடைய பிஜிஎஸ் மருத்துவமனை என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் வந்து 24/7 எங்களுடைய மருத்துவமனையை நீங்கள் எல்லா டைம் ரவுண்ட் த கிளாக் டாக்டர்ஸ் அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. டைமிங்கே கிடையாது. எனி டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்களுடைய மருத்துவமனை அணுகி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எங்களுடைய யூராலஜி டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கும், அல்லது யூரிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த யூரின் வர பாதையில் வந்து ஸ்டோன் வந்து அடைச்சிருந்துருக்கலாம். அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள், அல்லது உங்களுடைய சிறுநீர் பை அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தாராளமாக வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது வந்து நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து சுண்ணத்து இங்கே நாங்கள் பண்ணுறோம், அதாவது சர்க்கம்சிஷன் சொல்லுவோம். ஸோ நார்மலாக சுண்ணத் பண்ணுறவங்களும் எங்களுடைய பிஜிஎஸ் மருத்துவமனையில் டாக்டர் மருதராஜ் சார் வந்து நீங்கள் அணுகி சர்க்கம்சிஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அல்லது ஒரு சுண்ணத் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்திருக்கலாம், அதனால் ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தோலினுடைய கிளாண்ட் பெனிஸ்க்கு முன்னாடி முன் தோல்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி வெடிப்பு வந்து புண்கள்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஒரு இது இல்லாமல் போகலாம். அப்போது நீங்கள் வந்து சுண்ணத்து சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபைமோசிஸ் இருக்கிறவங்க அல்லது சுண்ணத்து சர்க்கம்சிஷன் தேவைப்படுறவங்க வந்து எங்களுடைய பிஜிஎஸ் மருத்துவமனையை நீங்கள் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து டே கேர்லேயே நீங்கள் வந்து வித்தின் நாட் ஈவன் ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே உங்களோட சர்ஜரி முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய டே கேர் சர்ஜரிஸ் தான் நாங்கள் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ அதனால் பிஜிஎஸ் மருத்துவமனை வந்து இப்போ பல துறைகளில் அதோடைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து விரிவுபடுத்தியிருக்கிறோம். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் மட்டும் இல்லை, கார்டியாக் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபியும் நீங்கள் எடுத்துக்கலாம், நார்மல் டெலிவரி பண்ணலாம். இங்கே வந்து சிசேரியன் நாங்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஜெனரல் சர்ஜரி, டயபெட்டாலஜி, யூராலஜி டிபார்ட்மெண்ட், ஆர்த்தோபீடிக், நலம், ஸோ இந்த மாதிரி அனைத்து டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சி கேரு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் ஸோ உங்களுக்கோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கோ நீங்கள் எல்லா விதமான நோய்களும் இங்கே நாங்கள் வந்து ரொம்ப தரமான அத்தனை வியாதிகளுக்கும் அனைத்து சர்ஜரி, லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி, ஜெனரல் சர்ஜரி எல்லாமே தரமாக ரொம்ப சிறப்பாக இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மூலிமா நீங்கள் பயன்பெறணும், நல்ல நார்மலான ஒரு உடல்நிலையோட நல்ல ஹெல்த்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.